எல்லாருக்கும் உளவாளி அப்படின்னு சொன்னேன் நம்ம மனசுக்கு வரதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஜேம்ஸ் பாண்ட் வருவார், அப்படி இல்லை அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வருவார். அப்படி இல்லை நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தமிழில் துப்பறியும் சாம்பு அப்படின்னு ஒரு பாடம் வரும். இல்லை நீங்கள் ஜெட்டெக்ஸ் சுட்டி டிவி பார்க்குறவரா இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் கேஜெட்னு ஒரு கார்ட்டூன் வரும். நீங்கள் ஒரு மிஸ்கின் கன்னியாக இருந்தீங்க அப்படின்னா துப்பறிவாளன் படம் கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இந்த காணொலியில் பார்க்க போகிற ஒரு ஸ்பை பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை எவனுக்குமே ஞாபகத்துக்கு வராது. இப்படி ஒரு பொருளை ஸ்பையாக ஆக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா உயிரினம் தான். எப்படிப்பா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு விலங்கு. விலங்கு எப்படிப்பா ஸ்பை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 1960களுக்கு போகணும். 1960ல் தான் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான பனிப்போர் நீடிச்சுக்கிட்டு இருந்தது. கடுமையான பனிப்போரில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் யூனியன் என்ன பேசுகிறாங்க அதை நம்ம ஒட்டு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் யாரும் போக முடியாத இடத்துல கூட போய் ஒட்டு கேட்கணும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது. மனிதர் எடுத்தீங்க அப்படின்னா என்னதான் ஸ்பை பண்ணாலும் சில இடத்துல மாட்டிக்கவும் செய்வாங்க. அப்படி மாட்டவும் கூடாது, எதிரிக்கு டவுட் வரக்கூடாது. அது மாதிரியான ஒரு பொருள் மாதிரியான ஒரு ஸ்பையை உருவாக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா 1960களிலே அமெரிக்காவோட CIA நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு சைபார்க் மாதிரியான ஒரு விலங்கினத்தை ரெடி பண்றாங்க. தூரம் சஸ்பென்ஸா வச்சிருக்க அந்த விலங்கினத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பூனை. இப்போ பூனை எப்படி இப்போ உளவாளி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூனை உளவாளியை ஆக்கியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த பூனையை பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக நிறையாவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படி பூனையோட காதோட உட்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மைக் வைக்கப்பட்டிருக்கு. பூனையோட நெஞ்சு பகுதிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதை கடத்தக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் வைக்கப்பட்டிருக்கு. அப்புறமா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆண்டனா பார்த்தோம் அப்படின்னா பூனையோட வால்ல வைக்கப்பட்டிருக்கு. கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இது சைபார்க் மாதிரி தான் இருக்கும். மாதிரி 2 கோடி ரூபா செலவழிச்சு ஒரு பூனையை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பூனைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் தராங்க. எந்த மாதிரி போகணும் ஏதுன்னு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்டடா உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு உளவாளி யாரையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதை உளவாளினே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பெருமிதத்தோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த பூனையை கொண்டு போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் ரஷ்யாவோட எம்பசி கிட்ட உளவு ஓடுவோம். அந்த எம்பசிக்குள்ளே போயிட்டு அந்த எம்பசியில் என்ன பேசுகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி பூனையை அந்த எம்பசி பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கு கிட்ட இறக்கி விடுறாங்க. பார்க்கு கிட்ட இறங்கி முடித்தோடனே அந்த பூனை பார்த்தோம் அப்படின்னா திருப்பி அந்த பார்க்கை நோக்கி சூப்பரா நடந்து போய்கிட்டு இருக்கு ரோட்ல. பார்க்கும்போது அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா பூனை குறுக்க வந்தா அபசகனம்னு சொல்லுவாங்க. பூனையோட குறுக்கிலே ஏத்திட்டு போனா என்ன ஆகும்? அபசவனம் தான் அமெரிக்காவுக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பூனையை கொண்டு போய் இவங்க ரோட்ல விட்டுருக்காங்க. அதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எம்பசியோட வாசல்ல பார்த்தோம் அப்படின்னா சோவியத் யூனியன் ரஷ்யாவோட டெலிகேட்ஸ் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு விட்டு கேட்க தான் அந்த பூனையை இறக்கி விட்டுருக்காங்க. பூனை பார்த்தோம் அப்படின்னா ரோட்ல ஓடுற நேரமா பார்த்தோம் அப்படின்னா ஓடிட்டு இருந்த அந்த காரு பார்த்தோம் அப்படின்னா பூனை மேல ஏறி போச்சு. கார் ஏறினது அந்த பூனை மட்டும் கிடையாது, 2 கோடி ரூபாய் எக்யூப்மெண்ட் மேல. அதுக்கப்புறம் என்னாச்சு அவ்வளவுதான் நாசமா போச்சுட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாவில் தீய கொண்டு வைக்கன்னு அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை அப்படியே கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க.